ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டென்டா கிருஷ்ணா. என்னப்பா நடக்குது தமிழ்நாட்டில்? 2026 எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த சூடு கூடன்னு தனி இல்லைங்க. அதுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஒரு களம் அப்படியே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமாங்க, ஜோசப் விஜய் பற்றி அவதூறு பேசினார்னு சொல்லி திமுக எக்ஸ்எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் இப்போ அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காருங்க. இது சாதாரண அரசியல் முதல் கிடையாது, இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு கதையே இருக்குங்க. வாங்க என்ன நடந்துச்சு அக்குவீர ஆணிவரை பார்க்கலாம். இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும் ஓட போற தான் இருக்கும். அதுபோல அதை கீழே ஆஸ்டின் அவர்கள் பேசுகின்ற போது அலறு விட்டது மட்டுமல்ல, முதலமைச்சர் மூஞ்சிக்கு கை நீட்டி வாய் திறந்து பேச மாட்டியா முதலமைச்சர்னு கேட்டாரு. அவருக்கு ஒண்ணும் வரல. என்னடா நம்மள கேட்கறதுக்கு இப்படி வந்துட்டாங்க, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே. நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தவிர்க்கின்ற அவருடைய மனநிலை நான் வியாபாரி. விஷயம் என்னன்னா, கடந்த 20ஆம் தேதி ஜூன்ல பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் ராதாகிருஷ்ணன் பேசும்போது சிஎம் விஜயோட அசம்பிளி பர்ஃபார்மன்ஸ் பயங்கரம் கிண்டல் பண்ணாருங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவரோட சினிமா நாட்களை நடிகை திரிசா கூட வச்சு சில முகம் சுழிகளை வைக்கிற மாதிரி கமெண்ட்களையும் பாஸ் பண்ணியிருக்காருங்க. இதாங்க இப்ப சோசியல் மீடியாலையும் சரி அரசியல் மீடியாலும் சரி மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பியிருக்குங்க. இந்த பேச்சுக்கு அப்புறம் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகம் தரப்புல பயங்கரமா எதிர்ப்பு கிளம்பிச்சுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இதனால பயந்து போன ராதாகிருஷ்ணன் கோர்ட்ல பெயில் என்னை கைது பண்ணக்கூடாதுன்னு பெயில் கேட்டாரு. பட் இந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கு விசாரித்த இளந்தரையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க எந்த கட்சியை வேணாலும் இருங்க, ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் கொடுக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பெயில் தர முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அதிர்ச்சி கைது நடந்திருக்குங்க. நம்ம தலைவரே இளந்தலைவரும் தொட்டு பார்க்கலாம். அட நாய தொட்டு பாக்குறியா? ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. இப்போ இந்த கைதுக்கு அப்புறம் தமிழ்நாடு ரெண்டா பிரிஞ்சு கிடக்குதுதான் சொல்லணுங்க. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த கைதை பயங்கரமாக கண்டடிச்சிருக்காருங்க. முழுக்க அரசியல் பழிவாங்க சர்வாதிகார போக்கு அப்படின்னு கண்டடிச்சிருக்காருங்க. திமுக தொண்டர்கள் பல போராட்டம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டிவிக்கு ஆதரவுகள் சொல்றாங்க, அரசியல் விமர்சனம் பண்ணலாமா, இப்படி தரைக்குற ஆபாசம் பேசக்கூடாது, இந்த கைது ரொம்ப சரிதான் அப்படின்னு டிஜிக்கு சப்போர்ட் பண்ணி வராங்க. இப்படி எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் டென்ஷன் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுதுங்க. இந்த கைதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ராதாகிருஷ்ணன் பேசியது தப்பா, இல்லை அந்த கைது நடவடிக்கை பழிவாகும் செய்யலாம்? உங்களை கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை தட்டிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.